ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல். நம்மளோட 3 சிஸ்டர்ஸ். ஆனால் நர்மதா பாப்பா கொஞ்ச நாளாகவே ஆளை காணோம். சீரியலில் அவங்கள மட்டும் விட்டுட்டு சீரியல் போயிட்டுருக்கு. மேபி அவங்க வந்து மூவிஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு சில படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது இன்னும் ஏதாவது கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல. அதனால தான் முக்கியமான கதைக்களம் போகிற இடத்துலலாம் கூட நர்மதா பாப்பாவை காணோம். ஸ்கூல் போயிருக்கா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபங்க்ஷனில் கூட நர்மதா இல்லாத மாதிரி தான் இருக்குது. அங்கே அந்த கான்வர்சேஷன் போகிறது, அந்த சண்டை நடக்கிறது, அந்த இடத்துலலாம் கூட நர்மதா பாப்பா இல்லாமல் தான் ஷூட்டிங் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்காச்சும் நர்மதா பாப்பாவை வர வச்சிருக்கலாம். ஆனால் அவங்க வரலை. அவங்க இல்லாமல் தான் ஷூட்டிங் போச்சு. ஒரு சில கேரக்டர்ஸ் இப்போது ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அஜய் கேரக்டரும் அப்படி தான். மூவியில் பிஸியாக இருக்கார் போல இருக்கு. எப்பயாவது தான் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போது நர்மதா பாப்பாவும் எப்பயாவது தான். இப்போ குமரனும் வந்து பிக் பாஸ் போயிட்டாரு. இனிமேல் கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கணும் அப்படின்னா, ஸ்டோரி வைஸ் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஸ்பீட் எடுக்கும். கண்டிப்பாக அந்த வகையில் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. பிரமோ ஆனால் உண்மையிலேயே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த மாலையெல்லாம் தூக்கி போட்டு அவ்வளோ ஒரு கோவத்தை வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? அதனால் அந்த அளவுக்கு ஒரு கோவத்தை வந்து காமிக்கிறாங்க. மேபி அந்த நார்மலாக காமிச்ச பிக்ஸில் எல்லாத்துலேயுமே ஒட்டியானம் வந்து போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக அப்கமிங்கில் நம்ம குமரனே வந்து அந்த ஒட்டியானத்தை மாட்டி விடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ட்ராக்குக்கு அப்புறமாவது கண்டிப்பாக கங்கா கிட்ட ஒரு மாற்றத்தை வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, மாற்றம் வரும் நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து இங்கே குமரனோட சிஸ்டரோட என்ட்ரி வந்து வந்திருக்கு மறுபடியும் சீரியலில். அப்கமிங் கண்டினியூஸாக இவங்களோட என்ட்ரி இருக்குமா என்னன்னு தெரியல. சடனாக அவங்கள கொண்டு வந்திருக்காங்க. கதை வந்து அவங்கள நோக்கியும் கொஞ்சம் மூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன்.